மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு 2024 2025 குரு பெயர்ச்சி வரப்பிரசாதங்க. மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்பா, தொடர்ந்து மகரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது ஓகேன்னு தான் சொல்ல முடிஞ்சதே ஒழிய இந்த குரு பயிற்சி தான் அப்பாடா சூப்பர் அப்படின்னு பல விஷயத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கு. ஸ்தான பலமும் சூப்பருங்க, பார்வை பலமும் சூப்பருங்க. உங்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு உங்களை தன்னுடைய விசேஷ பார்வையில் பார்க்குறார். அப்பா, எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு. இங்கே நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி பலனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிலையில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் அதுலேருந்து விடுபடுறதுக்கும், இந்த கோச்சாரம் இவ்வளவு சூப்பராக இருக்கே, அவ்வளவு நல்லா இருக்கக்கூடிய பீரியடை இது தடுக்குமா, இல்லை என்ன பண்ணும், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட விஷயத்துலேருந்தும் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை, உங்களால் உங்கள் மனைவி மக்களுக்கு நன்மை, அதாவது நான் சொல்கிறது லைஃப் பார்ட்னருக்கு நன்மை, அவங்களால் உங்களுக்கு நன்மை. அதே மாதிரி 9 பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களால் உங்களுடைய தகப்பனாருக்கு நன்மை, தகப்பனாரினால் உங்களுக்கு நன்மை. அதே மாதிரி தகப்பனாருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தகப்பனாருடன் இருக்கக்கூடிய மன நெருக்கடி பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பெரிய சொல்யூஷன். அந்த சொல்யூஷனால் அவர் 10% தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர், இந்தாடா ஃபுல்லாக நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது மகர ராசி மக்களுக்கு இந்த குரு பயிற்சி. சொல்லிகிட்டே போகலாங்க. இது யோகம் யோகம் யோகம். காத்து இருந்த நேரம் வந்தாச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லிட்டு இருந்ததே, எந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட போனாலுமே இது கர்ம பலன், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னோர்கள் வழி பிரச்சனை, முன்னோர்கள் சாபம், பெண் வழி சாபம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று எல்லா மகர ராசிக்கும் யாரோ ஏதோ சொன்னு விரக்தி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அவ்வளோதான் போடா வாழ்க்கை அப்படின்ற நிலையில் இருந்தவங்களுக்கு எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா தோசை திருப்பி போட்ட மாதிரி எல்லா நெகட்டிவிட்டியும் எங்கே போச்சுன்னே தெரியாது. அது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான மெச்சூரிட்டி வந்துடுச்சே, தேவையில்லாமல் எதோ நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்களே மெச்சூர் ஆகிட்டிங்களே, அவ்வளோ விஷயத்தும் ஓகே பாலிசிக்குள்ளே வந்துட்டிங்களே, லீஸ்ட் பாதர்டு. ஏன்னா நிறைய பிரச்சனை, சும்மா இருந்து ஒன்று பேசினாலே எக்கச்சக்கமான பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணதுனால இனி யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த பக்குவம் வேணும், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம், இனி ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களுக்கு என்னவோ அது பண்ணலாம், ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம வழி புதுசாக பிறப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களை தூண்டும் குரு. அப்போ யாரோ பக்கத்தில் டேக் இட் ஈஸிடான்னு சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு வழி காமிச்சு, இவர் வந்துட்டார், உன்னுடைய நீண்ட நாள் நண்பர்ல, அவர் இப்போ 20 வருஷம் கழிச்சு பாரு இந்த பதவிக்கு வந்திருக்கார், அவர்கிட்ட கேளு, ஆட்டோமேட்டிக்காக நீ எதிர்பார்க்கறத விட அவர் உனக்கு பண்ணுவார் அப்படின்னு பல விஷயங்கள், பல வழிகாட்டுதல் மூலயமா சுற்றி 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 நன்மைகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டில் கேது இருந்தார். அந்த கேதுவையே குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஞானம் எங்கிருந்து தான் வந்துச்சு, எப்படிடா இவர் இப்படி மாறிட்டாரு, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இவ்வளோ சாந்தமாக இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவலே இல்லாமல் இருக்காரு, பரவாயில்லடா சூப்பர்ரா அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு உதாரணத்துக்குரிய அளவில் உங்களுடைய பேர், புகழ், கீர்த்தி எல்லாமே பெருகும். உங்களை விட்டு போன, உங்ககிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க, உங்களை ஏமாத்திட்டு போனவங்கெல்லாம் இப்போ தானாகவே தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி உங்களுக்கு வராக்கடனை கொடுக்கறதுக்கும், அண்ட் எதனால இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களோட அன்பு பாராட்டி, நெகட்டிவ் சத்ருக்கள் எல்லாமே தானே தன்வயம் உங்களுக்கு நட்பு பாராட்ட கூடிய
ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். செல்ஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் பார்த்து கோவப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களெல்லாம் வாடா 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 சரி வாடா அப்படின்னு சொல்லி தோள் தட்டி உண்மையான அன்பு பாசத்தோட நீங்கள் செயல்பட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் 7.5 சனி முடியல, அதனால தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்போது அந்த பெரிய லெவலில் போன ஒருத்தர் அவர் வந்துட்டாருன்றதுனால உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்ற நினைப்பு தயவு செஞ்சு வேண்டாம். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இன்னும் நீங்கள் 7.5 சனியில் தான் இருக்கீங்க. 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்காருன்றதை மறந்துடவே வேண்டாம். ஸோ அந்த பாயிண்ட்லலாம் சிக்கிக்காமல் நெகட்டிவை பற்றி மறந்து அதை பற்றி நினைவுகளே இல்லாமல் பாசிட்டிவான க்ரோத்துக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியல ஏணிப்படியில் ஏறுறது தான் முக்கியமாக இருக்கணுமே ஒழிய அங்கிருந்து உங்களை கீழே இறக்குனவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே தயவு செஞ்சு போயிடாதீங்க. அந்த மாதிரி மட்டும் போனால் உங்கள் குடும்பமே உங்ககிட்ட இருந்து பிரியப்படும். யாருமே உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க. ஏன்னா நீங்களும் சனி பகவானுடைய ராசி தான். சனி பகவான் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு, 7.5 சனியாக உட்கார்ந்துருக்காரு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் வீட்டில் தான் குரு இருக்கு. 9ஆம் வீட்டை தான் குரு பார்த்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கேது இருக்கார். அப்போ ஞானத்தின் ரூபத்தில், ஆன்மீகத்தின் ரூபத்தில் ஓகே பாலிசி குரு மாதிரி இருந்து அட பரவாயில்லடா அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணவன கூட நீங்கள் மன்னிச்சு விடும்போது அதனுடைய வளர்ச்சி அவங்களாலேயே, அதாவது நீங்கள் சத்ருக்களாக நினைத்தவர்களே உங்களுக்கு நன்மை பயக்கும் விதத்துக்கு மாறிடுவாங்க. இந்த பாசிட்டிவான ஆக்ஷன் உங்ககிட்ட இருக்கும்போது அப்போ எவ்வளவு பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக போய் நெகட்டிவானவங்களை பாசிட்டிவாக மாற்றி அவங்களையே கை கோத்து அவங்க மூலிமா வளர்ச்சின்றதெல்லாம் நம்ப முடியுமா? அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய சிரிங்க, நிறைய சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியமும் சீராகும். மேலும் யோகாசனம் பண்ணுங்க. எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் சுப விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், அது எல்லாமே கை கொடுக்கும். கடன்கள் அடைக்க முடியும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் எல்லாம் உங்கள் மூலியமாகவே நீங்கள் சரி செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு நல்வழி காட்டுற அளவுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சி இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்கள் குழந்தைகளுக்கு காலத்துக்கும் உதவக்கூடிய வகையில், ஃபார் எக்ஸாம்பிள் ரெமுனரைசேஷன் நிறையா மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறத விட அதிகமாக அது அதை நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருப்திகரமான செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கு. உறவுகள் மேம்படும். தப்பு கண்டுபிடிக்கிறத விட்டுருங்க. தப்புன்ற விஷயத்த நீங்க பேசவே வேண்டாம். போனது போச்சு. இனி வர்றதெல்லாமே உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கக்கூடிய அளவில் வருது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹனுமனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. குரு ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால, லாபஸ்தானம்ன்றது செவ்வாயினுடைய வீடு. அப்போ குருவும் செவ்வாயும் ரொம்ப நட்பு பெற்ற கிரகங்கள். குருமங்கல யோகமாகவே நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. அப்போ குரு செவ்வாய் சேர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் உங்களுக்கு உகந்த நாளில் நீங்கள் போய் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. அப்பா, இவ்வளவு கஷ்டங்கள் பட்டேன், இந்த கஷ்டத்தெல்லாம் நான் மறந்துடுறேன், இனி அப்லிஃப்ட்மெண்ட் ஆகி என்னை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய லெவலில் நீ தான் கொண்டு வரணும், உன் பாதத்துக்கு என் தலைச்சரணம் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. நிறைய மாற்றங்கள், அவ்வளவும் அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை குரு பெயர்ச்சி நிறைய விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி சனி கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்ற ஒரு நிலையில் குருவும் சேர்ந்து சனியும் புரட்டாதி நட்சத்திரத்தில் குரு ரூபத்தில் இருந்து அதனுடைய சாரமும் குருனுடைய ஆசீர்வாதங்களும் ஸ்தான பலமும் பார்வை பலமும் எல்லாம் சேர்ந்து டக் 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 டக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் மேன்மை, மன சந்தோஷம், பொருளாதாரம், ஆரோக்கியம் எல்லாமே சீராகுன்றதை விட சந்தோஷ கடலுக்குள்ள நெனைஞ்சு சந்தோஷ
மழைக்குள்ள நினைஞ்சு அவ்வளவு சூப்பராக நீங்கள் இருக்க போறீங்க. ஆனந்த கண்ணீர் திரும்பி பார்த்தா நம்போ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இது பொன்னான காலம். யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அகெயின் ரிமெம்பர் மகர ராசி அன்பர்களே, பி பாசிட்டிவ். நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான். ஓகே, விஷ் யூ குட் லக். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.